இன்றைக்கு இருக்க கிறிஸ்தவ சபைகளிலே யூதர்களுடைய விசுவாசம் இருக்கிற கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், சுவிசேஷத்தின் விசுவாசம் இருக்கிற கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். என்னுடைய கேள்வி, நீங்கள் எத்தகைய விசுவாசம் உடையவர்களாய் இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள்? நீங்க போய் சேர வேண்டிய இடம் இதா, ஆனா போக வேண்டிய வழி பிரமாணம் அல்ல, இயேசு. இன்று சபைகளிலே 198 சபைகள் யூதர்கள் விசுவாசம் உடையவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். பிரமாணத்தினாலே ஒரு பாதுகாப்பு இருக்கு, ஆனா அந்த பாதுகாப்பு உனக்கு பலம் இருக்கிற வரைக்கும் தான். உன் பலம் போச்சுன்னா உன்னை கொல்ல போறது உலகம் இல்ல, இதே பிரமாணம் உன்னை கொன்றும். இதுதான் பிரமாணத்தின் மீது வைக்கிற யூதர்களின் விசுவாசம். செஞ்சா பலிக்கும் அப்படின்னு இன்னைக்கு சபையில பிரசங்கம் பண்ணா அவர்கள் யூதர்களுடைய மோசே ஊழியக்காரர்கள். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசித்தால் இந்த சொல்லப்படுகிற இந்த ஆசீர்வாதங்கள் உன்மீது வந்து உனக்கு பலிக்கும் என்று ஒருவர் பிரசங்கித்தால் அவர் சுவிசேஷத்தின் விசுவாசத்தை பேசுகிறார். ஓடுனா பரிசா, உட்கார்ந்தா பரிசா? சொல்லுங்க. இல்ல பொதுவா பந்தயத்துல ஓடுனா பரிசா, உட்கார்ந்தா பரிசா? தப்பு. என்ன பந்தயம்னே கேட்கல நீங்க. ரன்னிங் ரேஸா, மியூசிக்கல் சேரா? ரன்னிங் ரேஸ்ல ஓடுனா பரிசு, மியூசிக்கல் சேர்ல உட்கார்ந்தா பரிசு. நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். எல்லா சாமியும் தண்டிக்கிற சாமி தானே, ஆனால் உங்க இயேசுநாதர் மன்னிக்கிறவர் நீ சொன்னப்ப புறஜாதியில் உன்னை பார்த்து காரி துப்புனான்ல, உங்க சாமி மன்னிக்கிறாரா? அப்ப கிறிஸ்தவனான என்ன வேணாலும் செய்யலாம் போலடா அப்படின்னு சொன்னான்ல. அப்ப கணக்குப்படி மற்ற மதத்துக்காரன்லாம் பரிசுத்தமாகவும் கிறிஸ்தவத்தில் இருக்கிறவன் மோசமானவனா தான் நடந்திருக்கணும், ஏன்னா மன்னிக்கிற சாமி இல்லை. ஆனால் உண்மை என்ன, மற்ற மதத்தில் இருக்கிறவனோட இங்க இருக்கிற இன்னும் பரிசுத்தமாக தானே இருக்கிறான். அதனால தானே ஒரு தப்பு பண்ண கிறிஸ்தவனா இருந்தா நீ ஒரு கிறிஸ்தவன் செய்யலாமாப்பா அப்படின்னு கேட்கிறான்ல. வந்திருக்கிறவங்களை ஒவ்வொருவரை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். புதிதாக்கப்பட வேண்டிய நம்முடைய வாழ்க்கை அல்ல, புதிதாக்கப்பட வேண்டிய நம்முடைய மனம். பைபிள் அப்படி தான் சொல்லுது. நீங்கள் உங்கள் சூழ்நிலையை புதிதாக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள், சூழ்நிலையை புதிதாக்கும்படி ஜெபிக்கிறீர்கள். ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளே என்றைக்கு நீங்கள் வந்தீங்களோ அன்னையிலேருந்து நீங்கள் புது சிருஷ்டியாக தான் இருக்கிறீங்க. பாருங்கள், இந்த ஃப்ளாஸ்க்கு இது வாங்கும்போது ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி இது புதுசு, ஆனால் இப்போ இது பழசு. ஆனால் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் 6 மாதத்துக்கு முன்னாடி புதுசா, இன்னைக்கு பழசா இல்லை. ஒருத்தன் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் அவன் எப்பவுமே புதுசாகவே இருக்கிறான். ஏன் புதுசாக இருக்குன்னா அவனுக்காக செய்யப்பட வேண்டிய சகலம் செய்து முடிக்கப்பட்டிருக்கிறது. அவன் லைஃபே ரெஸ்ட்டில் தான் போகுது, அதை நீங்கள் மறந்துடவே கூடாது. உங்களுடைய விசுவாசமே இளைப்பாறுதல் தான். நீங்கள் ஞானஸ்தானத்திலே மரித்திருக்கிறீர்கள். ஆகையால் இனிமே நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது, ஏன்னா நீங்கள் செத்துட்டீங்க. செத்தவனால் என்ன செய்ய முடியும்? சூழ்நிலையை மாற்றுவதற்காக போராட வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை, ஏனென்றால் நான் மரித்தவன். ஆமாம், கிறிஸ்துவுக்குள்ளாக தேவனால் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறேன். அதனால் சூழ்நிலைகளை நான் மாற்ற வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இல்லை. அவைகள் எல்லாம் 2000 வருஷங்களுக்கு முன்பாகவே மாற்றப்பட்டு இருக்கிறது. அந்த மாற்றப்பட்ட சூழ்நிலை என் வாழ்க்கையிலே கட்டவிழ்க்கப்படுகிறது. ஆகவே இந்த நாள் நல்ல நாள், ஒரு நாள் நல்ல நாள், ஒரு நாள் கெட்ட நாள்னு கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறவனுக்கு கிடையவே கிடையாது. ஏன்னால் ஜீவனுள்ள நாள் எல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பேன். ஸோ நல்ல நாள் கெட்ட நாள்னு இல்லாதனால தீர்க்க தரிசனம், சொப்பனம், எச்சரிப்பு அப்படின்ற ஒரு ஏரியாவை இங்கே தேவைப்படாத ஒரு இடத்துக்கு வந்துடணும். ஏன்னா தீர்க்க தரிசனங்கள் ஒழிந்து போகும் எப்போ? நிறைவானது வரும்போது. அந்த நிறைவானது வந்துருச்சு, அதனால் குறைவானது ஒழிந்து போகக்கூடிய ஒரு இடத்துல நாம் இருக்கிறோம். ஆனாலும் இன்றைக்கும் குறைவில் இருக்கிறவர்களுக்கு அவைகள் தேவைப்படுகிறது.
அது ஒரு பக்கம் அந்த வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் நிறைவுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்கன்னா, முடிக்கப்பட்ட வேலைக்குள்ளே வந்துட்டீங்கன்னா, புதிய எருசலேமுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்கன்னா, தீர்க்க தரிசனங்கள் இவைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு இடத்துக்கு நீங்கள் வர்றீங்க. என்னன்னா, எனக்கு ஆபத்தை வர வேண்டியதை காட்டுவதற்கான ஒரு தீர்க்க தரிசனம் தேவைப்படுகிறது. ஆனால் ஆபத்தே இல்லாத ஒரு இடத்திற்கு நீங்கள் புதிய எருசலேமுக்குள்ளே வரும்போது வருகிறீர்கள். ஸோ ஜீவன் உள்ள நாள் எல்லாம் எருசலேமின், ஜெருசலோம் அப்படின்னா ஷாலோம்னா என்னது? சமாதானம். ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பீர்கள். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி இந்த உலகத்தில் இருக்கிற மகா வறட்சியான காலங்களிலும், அது ரொம்ப முக்கியம். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வறட்சியான காலம் இல்லை, இந்த உலகத்தில் இருக்கிற மகா வறட்சியான காலங்களிலும் நம்முடைய ஆத்மாவை திருப்தியாக்குவார். ஆகவே 365 டேஸ், 365 நாட்களும் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய்த்தான் இருப்பேன். ஆமென் சொல்லுவோம். இந்த உலகத்தை அனுபவிப்பதற்காக பாடின மாதிரி, இயேசு எந்தன் வாழ்வின் பலனானா எனக்கென்ன ஆனந்தம், இந்த உலகத்தை நீர் படைத்தீ, எல்லா உரிமையும் எனக்களித்தீ, இந்த உலகத்தை நீர் படைத்தீ, எல்லா உரிமையும் எனக்களித்தீ, உம் நாமமே தழைத்தோங்க நான் பாடுவேன் உமக்காக, எந்த இதயமே உமை பாடும், எந்த நினைவுகள் உமதாகும். நோட்டை கண்டுபிடிச்சாமே. எந்த இதயமே உமை பாடும், எந்த நினைவுகள் உமதாகும். ஹல்லேலூயா. பொதுவாக நம்ம மக்களுக்கு கடவுள் மேலே இருக்கிற மதிப்பு, மரியாதை, வல்லமை இதெல்லாம் விட பிசாசு மேலே, பாவத்து மேலே, அதில் இருக்க பவர் மேலே தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபெக்ட் இருக்கிற ஒரு ஃபீல் இருக்குது. ஏன்னா வருஷம் ஃபுல்லாக சர்ச்சில் அதைத்தானே பேசினாங்க. எது? பாவம், பாவத்தின் வல்லமை, பாவத்தின் கொடுமை அப்படின்னு பேய்ப்படமாக ஓட்டியிருக்கிறாங்க. சாமி படம் ஓட்டலை, பேய்ப்படமாக ஓட்டினால இவனுக்கு பாவம்னா அவ்வளோதான், செத்தான், இது அவ்வளோதான். ஆனால் பைபிள் சொல்லு, உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போகும். கையை தட்டு. ஆமென், ஆமென். ஆனால் பாருங்க, உலகம் அது இச்சை என்ன செஞ்சிருது? ஒளிஞ்சு போயிருது. ஆனால் தேவன் அழைத்த அழைப்பு நிற்குது பாருங்க, கும்புன்னு. ஆனால் நம்ம மக்களுக்கு பாவத்து மேலாம் ஒரு நம்பிக்கை இல்லை. பெரும் தீமைகள் அகன்றோட, எல்லா மாயையும் மறைந்தோடு, உமராவின் அருள் காண வரும் காலங்கள் நமதாகும். கையை தட்டாமே. நீ அவரை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா எல்லாமே மறைஞ்சிரும் சார், எல்லாமே மறைஞ்சிரும். நீங்கள் இப்போ பிரச்சனையை பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்களே, பிரச்சனையை விட்டுருங்க, அவரை பாருங்களேன், கொஞ்ச நேரத்தில் பிரச்சனையே மெல்ட் ஆயிரும். நாளைக்கு நடக்க வேண்டிய அற்புதத்துக்கு கூட இன்னைக்கு ஒரு டோக்கன் மிரக்கல் பண்ணுவார் உங்களுக்கு. அதாவது பிழைப்புக்காய் நாம் வரவில்லை, செய்தி அழைப்புக்காக கொடுக்கப்படுகிறது. ஆகவே அவர் சமூகத்தில் உட்காந்துட்டு நீங்கள் உட்காந்துட்டு போனாலே நீங்கள் போகிறப்போ உங்கள் பிரச்சனைலாம் இருக்காது. கைத்தட்டுங்க ஒரு காமே. தொடர்ந்து அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்க ஆமாம், எல்லா மாயையும் மறைந்தோடு. அதான் சொல்கிறேன், கிறிஸ்டியன் லைஃப் இஸ் நாட் அ சேஞ்ச்டு லைஃப், இட் இஸ் அன் எக்ஸ்சேஞ்ச்டு லைஃப். ஆமென். ஸோ லாக்கும் அதுக்கு இருக்கிற ஒரு பெரிய வித்தியாசம் தான். இன்றைக்கி அதான் கொஞ்சம் உங்கள்கிட்ட பேசலான்ட்டு இருக்கிறேன். மெனி பீப்புள் தே ஆர் லிவிங் எ சேஞ்ச்டு லைஃப், பட் த பவர் ஆஃப் crucifixion doesn't give you a changed life, it gives you an exchanged life. Amen. Hallelujah. எல்லா மாயையும் கை தட்டுங்க.
ஆமென், ஆமென். அந்த இடத்துல நீங்க இருக்கிறீங்க. Your sinful nature cannot rule over you. அப்படிதான் பைபிள்ல இருக்கு. They have crucified their sinful nature on the cross. சிலுவையிலே அவருடைய சின்ஃபுல் நேச்சர்ஸே என்ன செஞ்சுட்டாங்க? அரைஞ்சிட்டாங்க. ஆஃப் பண்ண பிறகு ஃபேன் சுவிட்ச் ஆஃப் பண்ண பிறகு சுற்றிட்டு இருக்க ஃபேன் தான் இப்போ உங்கள்கிட்ட இருக்கிற சின்ஃபுல் நேச்சர் எல்லாம் ரிஃப்ளெக்ஷன்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டார். என்னைக்கு இயேசுவே ஆண்டவர்னு சொன்னீங்களோ அன்னைக்கு ஆஃப் ஆயிடுச்சு. அந்த வெற்றி வாழ்க்கையை ருசிக்க ஆரம்பிச்சிட்டா அவன் தன்னை பற்றியும் தன்னை சுற்றி இருக்கிறவர்களும் மற்ற விஷயங்கள்லையும் ஒரு பயத்தோடு கூடிய ஒரு வாழ்க்கையை வாழவே மாட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியும் தேவனுடைய வல்லமை என்பது மிகப்பெரியது. கைத்தட்டுங்க ஒரு ஆமென். இதுக்கு நன்றி சொல்லுகிறோம். எல்லா தீமையும் அகன்று ஓடிடும். எங்கள் வழியில் எந்த மலையும் நிற்க முடியாது. எங்கள் வழியில் மலை இருக்கும் என்றால் அது நகர்ந்துதான் ஆக வேண்டும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஏனென்றால் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிரயம் கொஞ்சம் நெஞ்சமான கிரயம் அல்ல. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனுடைய ரத்தத்தை எனக்கு கிரயமாய் செலுத்தியிருக்கிறபடினாலே என்னுடைய வாழ்க்கையில தடைகள் என்றும் தோல்வி என்றும் தாமதம் என்றும் ஒன்றும் இருக்காது. கையை தட்டி என் வாழ்க்கையில் வெற்றி இருக்கும் என்றால் அது ஆச்சரியப்படத்தக்க விஷயம் அல்ல. என் வாழ்க்கையிலே உயர்வு இருக்கும் என்றால் அது ஆச்சரியப்படத்தக்க விஷயம் அல்ல. எந்த உயர்வும் எந்த மகிமையும் எந்த மேன்மையும் எந்த செல்வமும் எந்த செழிப்பும் என்னுடைய இரட்சகராய் இயேசு கிறிஸ்து சிந்திய கிரயத்தை விட மேலானது கிடையாது. ஆகவே இந்த கிரயத்தின் அடிப்படையிலே நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டே இருப்போம். எங்கள் சத்துருக்கள் தலை நசுக்கப்பட்டு கொண்டே இருப்பார்கள். பற்கடித்து சோர்ந்து போவார்கள். நீதிமானின் பாதை ராஜ பாதை. அங்கே தடைகள் இல்லை, அங்கே பிரச்சனைகள் இல்லை. காரணம் எங்கள் பாதை ராஜ பாதை. விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது கிரியை செய்கிறது, அது பலிக்கிறது, வித்தியாசமே இல்லை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லு. ஹல்லேலூயா. மறுபடியும் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பவுல் சொன்னது போல நாம் விதைக்கும் போது விதையை விதைக்கிறோம். அந்த விதையிலிருந்து ஒரு மேனி புறப்படுகிறது. அந்த மேனி என்பது மரம். அது ஆலமரமாக இருக்கலாம், வேப்ப மரமாக இருக்கலாம், அரச மரமாக இருக்கலாம், புளிய மரமாக இருக்கலாம். ஆனால் விதைக்கும் போது நாம் மேனியை விதைக்காமல் விதையே விதைக்கிறோம். விதை விதைக்கப்பட்ட போது அந்த விதையிலிருந்து மேனி புறப்பட்டு வருகிறது. என் அன்புக்குரியவர்களே, அப்படித்தான் தேவனுடைய வார்த்தை விதைக்கப்படும் போது அந்த வார்த்தைக்குள்ளார்ந்து மேனி என்கிற தேவனுடைய மறுரூபமும் ஆசீர்வாதமும் நம்முடைய வாழ்க்கையிலே விருட்சமாக எழும்புகிறது. எந்த விதமான மேனி எழும்புகிறது என்றால், எந்த விதமான விதையை விதைக்கிறோமோ அந்த விதமான மேனி எழும்புகிறது. வானத்துக்குரிய மேனி உண்டு, பூமிக்குரிய மேனி உண்டு. பூமிக்குரிய விதைகளை விதைக்கும் போது அவர்கள் வாழ்க்கையில் பூமிக்குரிய மேனிகள் எழும்புகிறது. வானத்திற்குரிய விதைகளை விதைக்கும் போது, மறுரூபத்திற்குரிய விதைகளை விதைக்கும் போது, புதிய எருசலேமுக்குரிய விதைகளை விதைக்கும் போது, தேவன் தாமே கட்டி உண்டாக்கின நகரமும் மறுரூபமும் சாவாமையும் சிலுவைக்கு கீழாக உயிர்த்தெழுந்த வல்லமையையும் என்கிற விதைகளை விதைக்கும் போது அதற்கேற்ற மேனி வெளிப்படுகிறது. ஒவ்வொரு சபையிலும் வசனம் என்கிற விதைகள் விதைக்கப்படுகிறது. ஆனால் என்ன விதை விதைக்கிறோன்ற ரொம்ப முக்கியம். அந்த அதிகாரத்தில் சொல்றார், இம்மைக்காக மாத்திரம் நாம் தேவனிடத்தில் விசுவாசம் வைக்கிறவர்களாக இருந்தால் நாம் புறஜாதிகளை விட பரிதவிக்கப்பட்டவர்களாக இருப்போமே. கலங்காதே, இந்த மாதம் கர்த்தர் உன் கடனை தீர்ப்பார். பதறாதே, உன் வாழ்க்கையிலே உன் எதிரிகளை கர்த்தர் ஒழிப்பார். இப்படியே வாழ்க்கை ஃபுல்லா இம்மைக்காக மாத்திரமே பிரசங்கம் செய்து, இம்மைக்காக மாத்திரமே எத்தனை பேர் இம்மைக்காக பிரசங்கம் பண்றதுக்குன்னு இருக்கிறாங்க தெரியுமா? கலங்காத, இந்த மாதம் உன் ஓட்ட வண்டியை சரி பண்ணி விடுவார். அடுத்த மாதம் நீ திரும்ப ரிப்பேர் ஆகி வருவ. நீ வந்தாதால் எங்களுக்கு பழப்பு. அப்போ மறுபடியும் நாங்கள் ஒரு வாக்குத்தத்தத்தை சொல்லுவோம்.
அப்போ மறுபடியும் என்ன செய்ய, இது எல்லாம் இம்மைக்காக ஓடுவது. ஆனால் என்றைக்கு மறுமையோடு இணைக்கப்பட்ட ஒரு தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படுகிறதோ அப்பொழுது பிரச்சனைகளுடைய நிரந்தர தீர்வு அங்கே கொடுக்கப்படுகிறது. என் அன்புக்குரியவர்களே, அப்ப இம்மைக்கான பிரசங்கம் மறுமைக்கான பிரசங்கம் ரெண்டு இருக்கு. ஸோ மறுமைக்கான பிரசங்கம்னா நீங்கள் செத்ததுக்கு அப்புறம் நம்ம செய்ய போகிறது, புரியுதா உங்களுக்கு? செத்ததுக்கு அப்புறம் வந்து நியாய தீர்ப்பு, நரகம், மோட்சம், இதெல்லாம் மறுமைக்கான பிரசங்கம், தப்பு. இம்மைக்கான பிரசங்கம்னா ஏதோ வாழ்க்கையில் வந்து ஐஸ்வர்யம், ஆஸ்தி, இதெல்லாம் இம்மைக்கான கிடையவே கிடையாது. இம்மைக்காக என்பது மறுமையோடு இணைக்கப்பட்ட வாழ்க்கையை பற்றியே பேசாமல் இந்த பூமியில் ஒரு மாம்சத்துக்குரிய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டே இருந்து தேவனுடைய உதவி பெற்று, அப்படியே வை தம்பி, அங்கே வை, தேவனுடைய உதவி பெற்று மாம்சத்துக்குரிய ஒரு வாழ்க்கையை வாழ்வது, இதுதான் இம்மைக்குரிய பிரசங்கம். மறுமைக்குரியது என்பது நீங்கள் மரித்த பிறகு பெற வேண்டிய ஆசீர்வாதங்களை இந்த சரீரத்தில் இருந்து கொண்டே நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் இணைக்கப்பட்டவர்களாக இந்த பூமியிலே அந்த மரித்ததின் பின் வருகிற ஆசீர்வாதங்களை இங்கே நீங்கள் அனுபவிப்பீர்கள் என்றால் அங்கே பண்ணுகிற பிரசங்கம் இம்மைக்குரிய பிரசங்கம் அல்ல. யூடியூப்ல போனீங்கன்னா நீங்கள் கண்டுபிடிக்கலாம், ரெண்டாக பிரிக்கலாம், இம்மைக்குரிய பிரசங்கம், மறுமைக்குரிய பிரசங்கம். கர்த்தர் இந்த மாதம் உன் தலையை உயர்த்துவார், இந்த மாதம் உன்னை வந்து கர்த்தர் உன் தேவைகளை சந்திப்பார், இதெல்லாம் வந்து இம்மைக்குரிய விஷயங்கள் தான், கொடுக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் அவனை அப்படியே தூக்கி மறுமைக்குரிய இடத்துக்கு கொண்டு வரணும். ஒரு சின்ன பையன் இருக்கிறேன், அவனால் சைக்கிள் ஏற உட்கார முடியாது, அவனை கையில் தூக்குறீங்க, இம்மைக்குரிய பிரசங்கம். அப்படியே தூக்கி நேராக சீட்டில் உட்கார வைக்கணும், அந்த மறுமைக்குரிய பிரசங்கம். அவனை கையிலே தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. அப்போ மறுமைக்குரிய அந்த காரியங்களை பேசுவது. அப்போ விதைகளிலே ரெண்டு வகையான விதைகள் இருக்கிறது. நீங்கள் எத்தகைய விதைகளை விதைக்கிறீர்களோ அத்தகைய மேனிகள் தான் வரும். நீங்கள் மாமரத்தை விதைச்சிட்டு அரச மரம் வரும்னு எதிர்பார்க்க முடியாது, இல்லை ஆலமரம் வரும்னு நினைக்க முடியாது. ஆலமர விதை போட்டால் தான் ஆலமரம் வரும். அப்படித்தான் உயிர்த்தெழுந்த வல்லமையும் மறுரூபமாக்கப்பட்ட சரீரமும் இந்த பூமியிலே வாழ முடியும் என்கிற இடத்திலே சரீர மீட்பு உண்டாக நாம் காத்திருக்கிறோம் அல்லவா? அந்த சரீர மீட்பை குறித்த காரியங்கள் விதைக்கப்படும் போது உங்கள் வாழ்க்கையிலே சரீர மீட்பு என்கிற மேனி என்ன செய்கிறது? வெளிப்படுகிறது. சரியா? எல்லாமே வர்றதுதான், எல்லாத்துக்குமே ரிசல்ட் இருக்கு, எல்லாத்துக்குமே என்ன இருக்கு? சாட்சி இருக்கு, எல்லாத்துக்குமே சாட்சி இருக்கு. சார் உங்களுக்கு கம்மர் கட்டு கிடைக்குன்னு நான் சொல்கிறேன், வெளியில் போனோன்னு ஒருத்தர் கம்மர் கட்டு கொடுத்துட்டார், சாட்சியா இல்லையா? அற்புதமா இல்லையா? ஆமாம், அது கம்மர் கட்டு லெவலில் இருக்கு. அதே உயர்ந்தரக காரியங்களை பேசி உயர்ந்தரக காரியங்கள் நடக்கும்போது அது என்னவா மாறுது? உயர்ந்தரக விஷயமாய் மாறுகிறது. வியாதிகள் சுகமாகதை பற்றி பேசுகிறோம், அது அற்புதங்கள் தான். ஆனால் வியாதிகள் இல்லாத ஒரு வாழ்க்கை அது உயர்ந்தரக ஒரு வாழ்க்கை. அப்போ எவ்வகையான விதை விதைக்கப்படுகிறோ அவ்வகையான மேனி வெளிப்படுகிறது. ஆக விதைக்கப்படும் விதைகள் தரமான விதைகளாக இருக்க வேண்டும் என்பதிலே நாம் குறிக்கோளுடையவர்களாக இருக்க வேண்டும். கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுவோம். தொடர்ந்து தரமான விதைகள் என் வாழ்க்கையில் விதைக்கப்படும் போது, உயர்தரமான கோதுமை விதைக்கப்படும் போது என் வாழ்க்கையில் உயர்தரமான ஆசீர்வாதங்களை நான் பெற்றுக்கொள்கிறேன். சிலுவைக்கு முன்பாக மீன் கொடுக்கப்பட்டது, சிலுவைக்கு பின்பாக மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்கப்பட்டது போல உங்களுடைய தேவைகள் நிரந்தரமாக தீர்வு கொடுக்கப்பட்டது. ஆகவே நண்புக்குரியவர்களே, ஸோ அத்தகைய அதான் உச்சிதமான கோதுமையினாலே உன்னை நான் போஷிப்பேன். அப்போ போஷிக்கிறதுல வேற வேற லெவல் இருக்கு பாருங்க. சாதாரண கோதுமை இருக்கு, உச்சிதமான கோதுமை இருக்கு. கர்த்தர் சிலருக்கு வாக்குப்படுறாரு, உங்களை நான் உச்சிதமான கோதுமையில போஷிப்பேன், கண்மலை தேனினாலே உங்களை திருப்தி ஆக்குவேன்றது. ஆமென். கண்மலையிலேருந்து வருகிற தேன், அந்த தேன்லேருந்து உங்களை நான் திருப்தி ஆக்குவேன் அப்படின்றார். ஸோ இதெல்லாம் எதை காட்டுகிறது என்றால், there are standards in Christian sermons, preachings. ஸோ எத்தகைய விதைகள் விதைக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொண்டவர்களாக இருக்கிறோம். கர்த்தர் நம்மை விதமே ஆசீர்வதிப்பார். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை, இந்த வசனத்தை தியானித்து நாம் ஜெபித்து முடிப்போம். நான் வந்து உங்களை கண்டாலும் நான் வராமல் இருந்தாலும் நீங்கள் ஒரே ஆவியிலே உறுதியாய் நின்று ஒரே ஆத்மாவினாலே சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக. பாருங்க, நான் வந்து உங்களை கண்டாலும் நான் வராமல் இருந்தாலும், கிறிஸ்தவ வாழ்க்கை என்று என்னன்னு நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது, இப்போ பவுல் இந்த இடத்துல ஒன்று சொல்கிறாரு,
நான் வருவேன், அவர் தீர்க்கதரிசி, வருவேன் வரமாட்டேன்னு அவரால் தெளிவாக சொல்லவே முடியல. நான் வந்தாலும் வராட்டினாலும் அவருக்கே ஒரு டவுட் இருக்குது. அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது எல்லாமே அப்படியே கிறிஸ்டல் கிளியராக தெரியுது அப்படின்றது கிடையாது. ஒருவேளை கிறிஸ்டல் கிளியராக தெரியாட்டினா கூட நீங்கள் எப்படி சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்றது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. கைத்தட்டுங்க ஒரு அவருக்கு. ஆமாம், நான் சொல்கிற புரியும்னு நினைக்கிறேன். அதாவது கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஃபஸ்ட் கிளாஸில் நீ மிஸ் ஆகி ஒருவேளை கீழே விழுந்தினா அங்கே உன்னை தாங்கிறதுக்கு செகண்ட் கிளாஸில் இன்னொரு வசனம் வச்சுருப்பார். நான் சொல்கிற புரியுதா உங்களுக்கு? இந்த செகண்ட் கிளாஸ் வசனம் வந்து உங்களை தாக்கு பிடிக்கும், உங்களை தாங்கும். அதாவது வியாதியை உன்னை விட்டு விலக்கி போடுவேன், வியாதி படுக்கையை மாற்றி போடுவார், இதெல்லாம் இருக்குது. வாதை உன் கூடாரத்தையே அணுகாதுன்னு இருக்குது. வாத கூடாரத்தையே அணுகாதப்பா. என் கேள்வி, எப்படி வியாதி படுக்குன்னு ஒன்று வரும்? கூடாரத்துக்குள்ளே வந்தால் தானே வியாதி படுக்க, சரியா? அப்போ வியாதி படுக்கையை வந்து உன்னை வியாதியில் கடுக்கிற உன்னை கர்த்தர் எழுந்துரு என்பார், வியாதி படுக்கையை மாற்றி போடுவார்லாம் இருக்குல்ல. அப்போ கூடாரத்துக்கே வராத வியாதி வராது. அப்போ இந்த வசனம் நமக்கு தேவையா? வாதை கூடாரத்தை அணுகாதுன்ட்டீங்க சார், அப்புறம் எதுக்கு சார் வியாதி படுக்கையை மாற்றி பண்ணி இந்த வசனத்தை கொடுக்குறீங்க? சங்கீதம் 91 வாதை உன்னை அணுகாதுன்றாரு. பக்கத்தில் 1000 பேர் வலது 16 அது உன்னை அணுகாது. அடுத்து 2 வசனம் தள்ளி வாதை உன் கூடாரத்தை அணுகாதுன்றாரு. அடுத்து கடைசி வசனத்தில் ஆபத்தில் நானே அவனோடு இருந்து, ஆபத்து எங்கேருந்து வருது? அதான் வாதே வராதுன்ட்டீங்க. அப்போ வியாதி படுக்கையை மாற்றி போடுவேன்றாரு. அப்படின்னா என்ன? கடவுள் உங்களுக்கு எப்படிலாம் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறான்ற நல்லா பாருங்கள். வாதம் உன் கூடாரத்தை அணுகாது. இதை நீ விசுவாசிக்கும் போது கட்டாயம் உன் கூடாரத்து அணுகாதுன்னு என்ன அர்த்தம்னா பக்கத்திலே வராதான், கூடாரத்துக்குள்ளே வராதுன்னு நம்ம மைண்டில் பதிச்சிருக்கிறோம். ஆனால் அணுகாதுன்றது தமிழ் வார்த்தை தான். ஆனாலும் தமிழ் வார்த்தையோட அர்த்தம் தெரியாமல் நீங்கள் ஒரு அர்த்தத்தை மனசுக்குள்ளே வச்சுருக்கிறீங்க, உள்ளுக்க வராதுன்னு. ஆனால் அணுகாதுன்றதுக்கு அர்த்தம் உள்ளுக்க வராது இல்லை, அணுகாதுன்னா கிட்டக்கவே வராது அப்படின்னு அர்த்தம். கிட்டக்கவே வராது. தமிழுக்கே நம்ம அர்த்தம் சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா பிசாசு வேறு மாதிரி அர்த்தம் சொல்லிட்டான், கிட்டக்கே வராது. ரைட். அப்போ இந்த வார்த்தையை விசுவாசிக்க நீ தவறி, அதை நம்புவதற்கு தவறி, ஒருவேளை வாதம் உள்ளே வந்துருச்சுன்னா என்னப்பா நான் வந்து வராதுன்னு சொன்னேன், அதை மீறிட்ட, அதை விசுவாசிக்க தவறிட்ட, அதனால் உள்ளே வந்துருச்சு, நீ ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லாமல் பரவாயில்ல வந்துருச்சா வியாதி படுக்கை மாற்றி போடு. அடுத்த ஸ்டாண்டர்டுக்கு ஒரு வசனம் கொடுக்குறாரு. அதுக்கு அடுத்த ஸ்டாண்டர்டு, அதாவது நீ எத்தனை முறை தோல்வியை தழுவி எவ்வளோ 3rd கிளாஸ் 4th கிளாஸ்ன்னு போனாலும் அந்த 4th கிளாஸ் வரைக்கும் ப்ராமிஸ் வச்சிருக்கிறார், 3rd கிளாஸ் வரைக்கும் ப்ராமிஸ் வச்சிருக்கிறார். தேவன் பாருங்க வந்து ஒரே கிளாஸில் எல்லாரையும் ஹேண்டில் பண்ணாமல், டீல் பண்ணாமல், வேற வேற கிளாஸில் விழுந்தாலும் அத்தனை கிளாஸுக்கு இறங்கி போய் அவர்களை அங்கிருந்து தூக்குகிற தேவனாக இருக்கிறார். அதனால தான் பைபிளில் எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கு. நேற்று ரட்சிக்கப்பட்டவனுக்கு இதே பைபிள் தான், 40 வருஷம் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கான் பாருங்க, அவனுக்கு இதே புக்கு தான். எந்த காலேஜ்லையாச்சும் 1ஆம் கிளாஸுக்கும் ஒரு புக்கு, பிஹெச்டிக்கும் ஒரே புக்கு பார்த்துருக்கீங்களா? ஆனால் நமக்கு ஒரே புக்கு. இந்த யூனிவர்சிட்டியில் வந்தீங்கன்னா 1ஆம் இருக்க என்ன படிச்சுக்கிட்டு இருப்பான், மேலே பிஹெச்டி. அப்போ இப்போ புக்கு ஒன்று, சப்ஜெக்ட் வேறு. பிஹெச்டின் போது அது அங்கங்கேருந்து எடுப்பார், இதெல்லாம் பிஹெச்டி சப்ஜெக்டு. எல்கேஜின் போது அதுக்கேற்ற மாதிரி எடுப்பார். அப்போ அப்படித்தான் நீங்கள் பிஹெச்டி லெவலுக்கு வரும்போது அணுகாதுன்ற இடத்துக்கு வரீங்க. எல்கேஜி லெவலுக்கு வரும்போது இந்த அணுகாதுன்ற இடத்துல ஃபோக்கஸ் பண்ணவே மாட்டார், வியாதி படுக்கையை மாற்றி போடுவார், அங்கே தான் லைட் அடிக்கும் உங்களுக்கு. அப்போ ஆவியான ஒரு கூட இருக்கனால எல்கேஜிக்கு அங்கங்கே லைட் அடித்து கொண்டு போவார். அவன் 2nd ஸ்டாண்டர்ட் வரும்போது அதே ஆவியானவர் வேறு வேறு இடத்துல லைட் அடிப்பார். பிஹெச்டிக்கு வரும்போது வேறு வேறு இடத்துல லைட் அடிப்பார். அதே பைபிளில் ஃபஸ்ட்டு டைமு நீங்கள் கண்ணில் படாததெல்லாம் அடுத்து நீங்கள் வரும்போது கண்ணில் படும். ஸோ அதனால் எல்லாருக்கும் ஒரே பைபிள், ஆனால் வேறு வேறு பாடங்கள் எடுக்கப்படுகிறது. நான் வந்தாலும் வராமல் இருந்தாலும் வாசிங்க. நான் வந்து உங்களை கண்டாலும் நான் வராமல் இருந்தாலும் நீங்கள் ஒரே ஆவியிலே உறுதியாய் நின்று ஒரே ஆத்மாவினாலே சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக கூட போராடி எதிர்க்கிறவர்களால் ஒன்றிலும் மறலாதிருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நான் கேள்விப்படும்படி எவ்விதத்திலும் நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரராக மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள். ஆமென். நான் முக்கியமான வார்த்தையை வாசிக்கிறேன். நான் வந்து உங்களை கண்டாலும் நான் வராமல் இருந்தாலும் நீங்கள் ஒரே ஆவியிலே உறுதியாய் நின்று ஒரே ஆத்மாவினாலே, முக்கியமான வார்த்தை, சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக கூட போராடி. எல்லாம் சொல்லுங்க, சுவிசேஷத்தின் விசுவாசம். எல்லாம் சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க. ஸோ
இது என்ன விசுவாசம்? என் அன்புக்குரியவர்களே, விசுவாசத்திலே பல வகை இருக்கிறது. ஆனால் நாம் அழைக்கப்பட்டது எதற்கென்றால் சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக போராடும்படிக்கு. யூதர்களிடத்தில் இருந்த விசுவாசம் வேறு, கிறிஸ்தவர்களிடத்தில் இருந்த விசுவாசம் வேறு. இன்றைக்கு இருக்க கிறிஸ்தவ சபைகளிலே யூதர்களுடைய விசுவாசம் இருக்கிற கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், சுவிசேஷத்தின் விசுவாசம் இருக்கிற கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். என்னுடைய கேள்வி, நீங்கள் எத்தகைய விசுவாசம் உடையவர்களாக இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள்? ஆனால் வேதம் உங்களை யூதர்களுடைய விசுவாசத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று அழைக்கல.